நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம இந்த பதிவுல என்னோட இந்த புதிய மாடி தோட்டத்த தான் பார்க்குறோம். ஆம் ஆக்சுவலா செடிகளே வைக்கக்கூடாது. காய்கறி செடிகள் சுத்தமா வைக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் என்ன சொல்லுவாங்க? "ஆடுன காலும், பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு" சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி என்னால முடியல. ஸோ என்னோட மாடித்தோட்டம் இனிதே மறுபடியும் ஆரம்பம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, என்னெல்லாம் இந்த புது மாடி தோட்டத்துல நான் வச்சிருக்கேன்னு தெரியறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா லைக்ஸும், கமெண்ட்ஸும் குடுங்க. எங்க ஊர்ல வந்து நல்லா இப்போ மழை பெஞ்சுட்ருக்கு. ஆ எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷம் மழை இல்ல. கம்மி தான். ஆனாலும் நம்ம மாடி தோட்டத்துக்கு டெய்லி தண்ணி ஊத்த தேவையே இல்லாத அளவுக்கு போதுமான மழை இருக்க தான் செய்யுது. இந்த செடியில பாருங்க நல்ல இந்த மழை நெறைய பெய்யறதுனால அந்த களைகள்லாம் நெறைய வளர்ந்துருக்கு. அத வந்து எடுத்து போடுறேன். இது அந்த பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவரைக்கும் நான் சமைச்சது இல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் சமைக்க பயமா இருக்கு. எங்க அம்மா சமைச்சும் நான் பார்த்ததில்ல. ஆனா இப்போ ரீசென்ட்டா ஒரு வீடியோல இதுதான் பண்ணக்கீரைன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியல. இது வந்து பாருங்க கலர் ஜாதி மல்லி. கலர் ஜாதி. எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த பூ பூத்தாலே என் பையன் என்ன சொல்லுவான்னா, "ஆச்சி வாடை அடிக்குதும்மா" அப்படின்னு தான் சொல்லுவான். ஆ எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அம்மா ஞாபகமா அந்த செடிய வந்து வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் டைம் நெறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூக்கணும் அப்படி எப்ப பூக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். எல்லா செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நானு வேண்டாம், வேண்டாம் மாடித்தோட்டம் வைக்கவே கூடாதுன்னு தான் அப்படியே ஒண்ணொண்ணா கலெக்ட் ஆயி, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நெறஞ்சிருச்சு. கீழ நல்லா நம்ம வந்து பழைய மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டெல்லாம் போடணும். ரேண்டமா தான் அப்படியே கொண்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியது, மண்ண கலக்க வேண்டியது, செடி நட வேண்டியது. அப்படிதான் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் அத ப்ராப்பரா வந்து நம்ம கொண்டு வரணும் கண்டிப்பா. இது வந்து அந்த கலர் காக்கரட்டான். இப்ப மழையில பூக்காது. அது வந்து நம்ம வின்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். டிசம்பருக்கு அப்புறம் தான் அது பூக்கவே ஆரம்பிக்கும். கனகாம்பரம் எப்பவுமே நம்ம தோட்டத்துல ஒரு செடி வாங்கி வச்சுட்டா போதும். அதுலேருந்து நெறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, எல்லா சீசன்லயுமே இந்த கனகாம்பரம் பூத்துட்டே இருக்கும். அதுதான் அதோட ரொம்ப பெரிய ஸ்பெஷல். இது ஒரு சிகப்பு நாட்டு செம்பருத்தி. இப்ப பூ இல்ல. ஆனா அதுல பூ நெறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு. இது வந்து பர்பிள் ஜாஸ்மின் அப்படி சொல்லுவாங்க. மணம் இருக்காது. ஆனா ரொம்ப அழகா இதுவும் அப்படிதான். வருடம் ஃபுல்லா கனகாம்பரம் மாதிரி பூத்துக்கிட்டே இருக்கும். நல்ல குட்டி செடியா தான் வாங்கி வச்சேன். நல்லா தளதளான்னு வந்திருக்கு. இது வந்து நாட்டு ரோஜா செடி மாதிரியே இருக்கிற ஒரு சைனீஸ் ப்ரீட் மாதிரியான ஒரு ரோஜா செடி. இதுலயும் நல்லா நெறையவே பூக்கும். ஆனா நாட்டு ரோஜா செடிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கொஞ்சம் மணம் வந்து கம்மியா இருக்கும். இதுல வந்து கம்போஸ்ட்லாம் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ரோட்லருந்து 2, 3 குச்சி பறிச்சு கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கேன். அது பதியன் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து அரநெல்லிக்காய் செடி. எனக்கு அரநெல்லிக்காய் செடினா திரும்ப ரொம்ப பெரிய மரமா இருந்தது. இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம். திரும்ப வாங்கி வச்சிருக்கேன். அங்க கீழ வந்து நம்ம சிகப்பு பசல, சிலோன் பசல வச்சிருக்கேன். அது வந்து நானு கலவக்கீரையா தான் செய்வேன். அது முழுக்கவே சிலோன் பசலைய வச்சு கீரை கடைய மாட்டேன். பொன்னாங்கண்ணி கீரையோடையோ, முருங்கைக்கீரையோடையோ அதையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். முழுசா இருந்தா அது என்னமோ எனக்கு பிடிக்கிறதில்ல. இந்த குட்டி தொட்டிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி சாப்லிங்ஸ் வாங்கி அத வச்சிருக்கேன். இது வந்து பட்டன் ரோஸு எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் அந்த பட்டன் ரோஸ் வளர்க்குறேன். 30லாம் சொல்லக்கூடாது. 26 வருஷமா அந்த பட்டன் ரோஸ் வளர்க்குறேன். எனக்கு பட்டன் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். இது இப்ப வச்சிருக்கிறது. திரும்ப ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன் ரோஸ் தான் வாங்கினேன். நெறைய புது புது மொட்டுக்கள்லாம் வச்சிருக்கு. நான் கூட அந்த இந்த இந்த ஒரு மூலிகை கீரை இருக்குல்ல, அதுன்னு நெனச்சேன். அது இல்ல ஆனா இது. இங்க மல்லிகைப்பூ இது இந்த சீசன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. வாடாமல்லி வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்துருச்சு. இது ஒரு ரோஸு. எல்லாமே வளரணும். இன்னும் நல்லா வளரணும். ஏன்னா இது இதுக்கு இந்த மாடித்தோட்டத்துக்கு 6, 7 மாசமா தான் வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வாட்டர் கேபேஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நான் சொல்லிட்டேன், சீசன் முடிஞ்சிருச்சு பாப்பா, பூத்தது போதும்ன்னு. ஆனாலும் கேட்க மாட்டேங்குது. கொயன்னு பூத்துக்கிட்டே தான் இருக்கு. இது நல்ல ஒரு இருவாச்சின்னு சொன்னாங்க, இந்த காஞ்சனா அம்மா. நம்ம நம்ம வீடியோஸ தொடர்ந்து பார்க்குறவங்க. அது எனக்கு சரியா தெரியல. மல்லிகை தான் ஆனா எனக்கு தெரிஞ்சது மல்லிகைப்பூ தான்.
இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த அரச மரம் நம்ம தொழு உரம் வாங்கிட்டு வரோம்ல, அதில் அந்த மாட்டு சாணத்தில் இருந்திருக்கும் போல இருக்குது இதோட விதைகள். அது ஒரு 10-20 செடி முளைச்சிருக்கு. போன்சாயை வளர்த்து பார்க்கலாம். அதனால் அப்படியே விட்டுட்டேன். அது வந்து பிரம்ம கமலம் செடி தான் ஆக்சுவலாக அது வச்சிருக்கிறது. இது வந்து பென்டாஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுவும் அப்படிதான் கனகாம்பரம் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சீசனல் ஃப்ளவரிங் மாதிரி இருந்தாலும் இது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பிளான்ட் தான். நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். கட் பண்ணி வைக்க வைக்க உங்களுக்கு புது செடி வந்துட்டே இருக்கும். அழகு பூக்கள் எப்போவுமே இதில் வந்து இருக்கும். இந்த செடி பேர் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அப்புறம் வந்து ஒரு பனைமரம் மாதிரி ஒரு மரம், அதில் கிரே கலரில் லீவ்ஸ் இருக்கும். அழகு செடி தான். அதுலேருந்து விதை கொண்டு வந்து போட்டு அது முளைச்சி தான் இருக்குது. இது எல்லாம் போகன் வில்லா வந்து பதியன் போட்டு வச்சுருக்கேன். காலேஜில் இருந்து என்னைக்காவது 2 வீலர் எடுத்துகிட்டு போவேன் காலேஜுக்கு. அப்போ அந்த வேலை நிறைய அந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும். அந்த ஹோட்டல்ஸோட வாசல் எல்லாம் இந்த போகன் வில்லா வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். ஜேட் பிளான்ட் இருக்குது. ஜேடு வந்து ஷேடில் வச்சுருந்தேன். அதை எடுத்து கொஞ்சம் சன்லைட்டில் வச்சுருக்கேன். இது பேர் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு அது லக்கே இல்லை, அது வளரவே மாட்டேங்குது. இது எல்லாமே வந்து இந்த இப்போ இந்த காலங்கள் இருக்குல்ல, செவந்தி செடியோட கலர் கலராக இருக்கிற வெர்ஷன்ஸ், எல்லோ, ஒரு மாதிரி ரெட்டு, மெரூனு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் வின்டரில் தான் அதெல்லாம் பூக்கும். இது ஃபுல்லாக நான் வந்து இப்போ புதுசாக கலெக்ட் பண்ணியிருக்கிற அடினியம். நம்ம வீட்டில் ஒரு 14 வருஷ பழைய அடினியம் இருக்குது. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதெல்லாம் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே கிராஃப்டடு. ஒரு செடியும் 100 ரூபாய் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு இன்னும் டைம் கொடுக்கணும். நம்ம கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் கொடுத்தா நல்ல பெரிய பெரிய செடியாகிடும். இதுவெல்லாம் ஃபுட்பால் லில்லியும், இன்னொரு வெரைட்டி லில்லி, புதினா. இதுவும் அப்படி தான். கீழே ஷேடில் இருந்து தான் அது கொண்டு வந்து இப்போ மேலே சன்லைட்டில் வச்சுருக்கேன். நம்மளோட ஃபேவரட் வாடாமல்லி. இப்போது அந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலரில் ட்ரெஸ் இல்லை, இல்லைன்னா இதுக்கு மேட்சிங்காக அதை வச்சு பறித்து தலையில் வச்சுட்டே போயிடுவேன். இது ஒரு வகையான செடி. இதுவும் ஷேடில் இருந்தது, வளரவே மாட்டேங்குதுன்னு எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ஜேடும். இது என்ன செடி? மல்லிகைப்பூ பதியன் போட்டு வச்சுருக்கேன். இது இந்த கணேஷ் வைன் அப்படி சொல்லுவாங்க. கணேஷ் மாதிரியே, விநாயகர் மாதிரியே அதில் பூக்கள் பூக்கும். முதல்ல நான் நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது இப்போ சீசன் இல்லை, இப்போ கொஞ்சம் வளரணும். மழை முடிஞ்சிச்சுன்னா அதை தொட்டியை மாற்றிட்டு எங்கேயாவது ஏற்றி விடணும். அதுக்கப்புறம் அது வின்டரில் தான் அது பூக்க ஆரம்பிக்கும். இது நம்ம பேபி சன்ரோஸ். ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ எடுக்கவும் தான் புரியுது நம்ம எவ்வளோ செடி வாங்கிட்டோம் விதின் 6-7 மந்த்தில் அப்படின்னு தெரியுது. இது எல்லாம் சாப்ளிங்ஸ் வச்சுருக்கேன். என்னோட வைவாவில் வர டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மேரிகோல்டு, அப்புறம் தக்காளி செடி, 3 தக்காளி செடி. இதெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கொடுத்தாங்க எனக்கு. வேண்டாம் பையா, நான் காய்கறி செடியே போடக்கூடாதுன்னு நினச்சேன்னு சொன்னேன். ஆனாலும் வாங்கி வச்சாச்சு. இது ஒரு இது வந்து நம்ம பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. வாண்டரிங் ஜோவா இல்லை, வேற என்னமோ. இது டர்ட்டில் வைனு. பின்னாடி ஒரு கொய்யா மரம் வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வச்சு சுத்தமாக காஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த மழைக்கு நல்லா திரும்ப துளுத்துக்கிட்டு வருது. இந்த மழையில் அவ்வளோவா வீணாகாது. இது பொன்னாங்க நிற்கிறேன். இன்றைக்கி தான் கட் பண்ணி எடுத்தேன் ஃபுல்லாக சமையலுக்காக. இது ஒரு கோலியஸ் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு கனகாம்பரம். அப்புறம் பின்னாடி வந்து ஒரு நாகுச்சம்பா இருக்குது. அதுவும் இந்த மழையில் யாராவது கட் பண்ணி போடுறாங்கல்ல செடியை, அதுலேருந்து கொண்டு வந்து வச்சது தான். அப்புறம் இங்கே அந்த மசால் பான், அந்த கரம் மசால் செடி மாதிரி ஒன்று. ஒரு லெமன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் லெமன் இருக்கும். அந்த லெமனு அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். 100 ருபீஸ் கிட்ட. இலையோட மனமே ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. இது நம்ம போகன் வில்லா பதியன் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இந்த சம்மருக்கு நம்ம வீட்டில் செம்மையாக போகன் வில்லா பூக்க போகுது, அதில் டவுட்டே இல்லை. இது வந்து பவளமல்லி. நல்லா செடி பெருசாகிடுச்சு. மழைக்கு பூக்கள் இல்லை. முதல்ல நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது தான். இப்போ சீசன் கிடையாது. இதுதான் நம்ம வீட்டு அந்த 14 வருஷம் பழைய அடினியம். ஒரு நாள் இதை மட்டுமே நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லா செடியும் செத்து போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும்ல, நான் இது பிஹெச்டி பண்ணுறேன்னு ஆல்மோஸ்ட் என்னோட மாடித்தோட்டத்தில் எல்லாமே போயிடுச்சு. இது ஒன்று தான் வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி தண்ணியே நான் கொடுக்கலனாலும் உயிரோடு இருந்த செடி. ஸோ இந்த மாதிரி ஒரு செடி கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டோட ஹிஸ்ட்ரி அது சொல்லிக்கிட்டே இருக்கும். 14 வருஷம் ஹிஸ்ட்ரியும் அந்த செடிக்கு தான் தெரியும். இந்த அடினியமுக்கு தான் நம்ம மாடித்தோட்டத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு செடி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடலாம்.
நான் வந்து மாடி தோட்டத்தை மட்டும் ரிவைவ் பண்ணல, நம்ம ஃப்ரண்ட் போர்ச் கார்டன் ரிவைவ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு ட்ராபிக்கல் கார்டன் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னொரு ஒரு டெரஸில். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம கேக்டஸ் கார்டன் இருக்குது. அது இல்லாமல் இண்டோர்லேயும் முந்திலாம் நிறைய பிளான்ஸ் வைக்க மாட்டேன், இப்போ இண்டோர்லேயும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.